ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 90s கிட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா வீட்டுக்கார் மாதிரியே புள்ள இருக்கணுங்க அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்படி தான் நம்ம படங்கள்லையும் பார்த்துருக்கோம், நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி கவுன்சிலிங் செஷன்ஸில் வர பேரண்ட்ஸ் எல்லாத்தோட கம்ப்ளைண்ட்டுமே பார்த்தோன்னா, ஐயோ என் வீட்டுக்கார் மாதிரியே இருக்காங்க, அது எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே டிட்டோவாக இருக்காங்க, டாமினேட்டிவாக இருக்காங்க, சம்டைம்ஸு சொல்கிறது கேட்குறது இல்லை, ரொம்ப டிஸ்டர்பிங்காக அன்னாயிங்காக அந்த பர்சனாலிட்டி ட்ரைட் அப்படியே ஒத்து போகுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது ஜீனோ டைப் அது அப்படி தான் வேலை செய்யும். ஆனால் இதில் சின்ன ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மெல்ல மெல்ல அவங்க வளர ஒரு காலேஜ் இல்லைன்னா அதுக்கு மேலே எல்லாம் போக போக அவங்க அப்படியே கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களோட என்விரான்மெண்ட் அவங்கள மெல்லமாக என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா மாற்ற ஆரம்பிக்கும். அப்போ தான் அன்கான்ஷியஸாக அம்மாக்களாக நீங்கள் போட்ட விஷயங்கள் எல்லாம் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒவ்வொன்றா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அவங்க வாழ்க்கையை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்றைக்கி இருக்கிற விஷயத்தை வச்சு அவங்க வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், கணிக்கவும் வேண்டாம், அதை நினச்சி பயப்படவும் வேண்டாம்.